இந்த முத்து மீனாவெல்லாம் நமக்கே வந்து இப்படி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத்துவும் மீனாவும் இவங்கெல்லாம் வந்து நான் திட்டவே செஞ்சுருப்பேன். நல்லவங்களா இருக்கலாம் பாஸ், ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எரிச்சல் தர மாரி வந்து ஓவர் நல்லவங்களா இருக்கிறதும், அப்படியே வந்து எல்லாத்துக்கும் தன்மானம் தன்மானம்னு பேசிட்டு தன்மானத்த விட்டுட்டு பல நேரங்கள்ல சுத்துறதுங்கிறது ஒண்ணும் புரியவே இல்ல. கிறிஷ் ஒரு தடவ மீனாவ வந்து காப்பாத்துறாரு. அது ஆக்சுவலா மீனா வந்து கிறிஷ காப்பாத்த போகும்பொழுது தான் மீனா அந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்தாங்க. அதனால தான் காப்பாத்தி கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்ததுக்காக வந்து இதுக்கப்புறம் நாங்க கிறிஷுக்காக உயிரையே குடுப்போம், எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க 1 தடவ, 2 தடவ பண்றது ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வீட்ல அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. எங்க புள்ளன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கும்போது மத்தவங்க புள்ளைய நம்ம தூக்கி வச்சுக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க நல்லதே நெனச்சாலும் கூட, நம்ம நல்லது நெனைக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற இடத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யலாம். அந்த அம்மா அவ்வளோ மோசமா, கேவலமா வந்து இன்னைக்கு பேசுறாங்க. பேசி வந்து கத்தி, என் புள்ளைய என்னோட அனுப்பி வச்சுருங்க. என் பொண்ணுக்கு வந்து உங்க கூடலாம் இருக்கிறது விருப்பம் இல்ல. கிறிஷ் வந்து இந்த முத்து கூட இருந்தா முத்து மாரியே ரவுடி ஆயிடுவான்னு சொல்லி பயப்படுறா அப்படின்னோனே, உங்க பொண்ணு முத்துவ பார்த்ததே இல்லையே! என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிங்கிறாங்களே தவிர, இத விட இன்னும் அதிகமா கோவப்பட்டுருக்கணும். அம்மா உனக்கெல்லாம் பாவம் பார்த்து உன் புள்ளைய பார்த்துக்கிட்டு நீ வந்து பேசாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்த. அப்ப கூட்டு போய் வச்சிருந்தோம். அப்ப சொல்ல வேண்டியதானே, கூட்டு போகாதீங்க. இங்கேயே இருக்கட்டும் பேரன்ட் சொல்லல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் விட போனேன்னாங்க. யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. உங்க பொண்ணு ஏதோ துபாய்ல இருக்க பொண்ணு வந்து இறங்கவே இல்ல. இவர் தான் கால்ல போய் விழுந்தாரு. தன்மானத்துக்காக வந்து அவ்வளோ யோசிக்கிற ஒருத்தரு. கால்ல விழுந்து காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு. இவ்வளோ கேவலமா பேசுறீங்களே நீங்க அப்படின்னா, அத பத்திலாம் கவல இல்ல. எங்க புள்ளைய என்னோட அனுப்புங்க. சின்ன பையன்ட்ட என்ன கேட்குறீங்க? அப்படி இப்படிங்க அந்த கிறிஸ்டின் திருன்னு முழிச்சுட்டு ஒரு வார்த்தை கூட இவ்வளோ தூரம் அவங்க அம்மா பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்றும் புரியாத வயசுலாம் இல்லை. இப்போல்லாம் வந்து 4 வயசு 5 வயசுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விவரம்லாம் இருக்குது. ஒரு 8 வயசு பையன் டக்குன்னு திரும்பி இல்லை முத்து மாமா நல்லவர், ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க, அம்மா தான் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, துபாயில் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதெல்லாம் இல்லையா, உடனே வந்து அந்த பையன் வந்து கூட கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்களும் வந்து பரவாயில்ல, நீங்கள் என்ன எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட பைத்தியங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோகிணியுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டில் வச்சுக்கிட்டு, மகேஸ்வரி வீட்டிலேயே இதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்களாம். ஏன் மகேஸ்வரி வீட்டில் இருக்காங்க? மகேஸ்வரிக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் எப்படி வந்து இவங்க அம்மாவையும் புள்ளையும் விடுவாங்க? இது வந்து நீ பார்த்துக்க, நீ எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கை கழுவி விட்டா, எந்த ஃப்ரெண்டு அப்படியே உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக தான் ஃப்ரெண்டு இருக்காங்கிறதுக்கு அட்வைஸும் பண்ணுறது இல்லை. உடனே இங்கே இவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை இதே விஷயத்தை கொண்டு போகிறாங்க, நான் நிறைய பாவம் பண்ணுறேன், அந்த பிள்ளைங்க பாவம், அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுன்ட்டு. இவங்க உடனே சொல்ல முடியாதுங்குவாங்க. சப்போர்ட் பண்ணி வித்யா பேசினா வித்யாவை திட்டுவாங்க. இது ஒரு 10 தடவை நடந்துருச்சு. இந்த கதையை அடுத்து எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரியலையா அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் இடையில கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிந்த்ராவில் இப்போ வந்து 50% ஆஃபர் இன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பிக் ஃபேஷன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அக்டோபர் 5 வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் 3 டைம்ஸ் டிஸ்கவுண்ட், 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் நமக்கு. நீங்கள் அதையும் வந்து லைக் பண்ணி அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த பக்கம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, அந்த ரோகிணி ஒரு பக்கம் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் மனோஜ் இன்னமும் ஓவரா பேசுறாரு. திருப்பி வீட்டில் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ரவுடி பைய தானே, அதனால தான் அவங்க ரவுடின்னு சொல்லியிருப்பாங்கிறாரு. நீ சொன்ன ஐடியாவை கேட்டு எல்லாம் சரியில்லாமல் போச்சுன்ட்டு. யார் ரவுடின்னு கூப்பிட்டாலும் இப்போலாம் முத்துக்கு கோவம் வரது இல்லை போல. ஸோ உடனே வந்து என்னடா ஐடியா இப்போ மோசமாயிடுச்சுன்னா, அந்த ராஜாராணி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, மிரட்டிட்டாங்க அப்படின்னா வந்து அப்படியே திருன்னு அதில் எல்லாம் முழிச்சுட்டு உடனே வந்து முத்து நல்லவரா மனோஜ் நல்லவரான்னு எப்பயும் போல பேசிக்கிட்டு இருக்க. இப்பயும் முத்து என்ன சொல்றாருன்னா, மனோஜோட பிரச்சனையை இவர் தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ரவி சொன்னதுக்கு, ஆமாமா நான் தான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு இவர் பார்க்குறாருங்கிறதே புரியல. தேவையில்லாத விஷயம் மட்டும் தான் பண்ணுவாங்களா அந்த ஹீரோயினுங்கிற கேள்விகள் நமக்கு ரொம்பவே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் முத்து கிறிஷை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்க. உடனே அதை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்து கடைசியில் முத்து மீனா குழந்தை பிறந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இந்த சீரியல் போகிறதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இந்த மாதிரி போகிறதுலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.